vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் புரிந்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மதுவை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒவ்வொரு மாநிலத்திற்கு. அப்போ இவர் யாருக்கு எதிராக போராடணும்? திமுக எதிராக போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாடே அவர் ஆரம்பித்தார். ஏன்னா ஊடகத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னாரு? இந்த மாநாட்டத்துக்கு அதிமுக வரலாம், விஜய் அவர்கள் வரலாம், மற்ற கட்சிகள் வரலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? மது குடித்தை விட மானங்கெட்டத்தனமாக இவர் பேசிய பேச்சு இரண்டாவது நாள் என்ன பேசுறாருன்னா, 2026 திமுக முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால் 100 விஜய் போன்றவர்கள் வந்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது. அசிங்கமா இல்லையா? இப்படித்தான் விளக்கங்கெட்டத்தனமா பாராளுமன்றத்தில் பேசி அம்மையார் நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் போடுன்னு போட்டாங்க. இதை பாராளுமன்றத்தில் பேசாதீங்க, உங்க எம்எல்ஏக்களை வச்சு சட்டமன்றத்தில் பேசுங்க, சட்டம் மாநில அரசு கொண்டு வரணும், அது கூட தெரியலையான்னு சொல்லி நன்கு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஓடிப்போன திருமாவளவன் இன்றைக்கு வந்து மீண்டும் மத்திய அரசு பாலிசி கொண்டுட்டு வரணும்னா முதல்ல மாநிலத்தில் பேசணுமா இல்லையா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு பார்த்துருப்பீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி இப்போ அது வந்து செட்டில்டு இஷ்யூ அப்படின்னாலும் கூட மாவட்டத்துக்கு மாவட்டம் விசிகா நடத்தக்கூடிய அந்த மது ஒழிப்பு மாநாடுடைய விஷயங்கள் போய்கொண்டே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன, குறிப்பாக இந்த மது ஒழிப்பில்? பாரதிய ஜனதா கட்சி மது ஒழிப்பு சம்பந்தமாக தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலத்தில் மெல்ல மெல்ல மதுவை ஒழிப்போம். அதே போன்று கள் இறக்குமதியை நாங்கள் அனுமதிப்போம். அது கள் இறக்குவதன் மூலமாக விவசாயிகள் பயனடைவார்கள். குறிப்பாக மிகப்பெரிய அளவிற்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற, வறுமையில் வாடுகிற, வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிற ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் போன்ற இந்த மாவட்டத்தில் தான் பெரும்பாலான பனை மரங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் கல்லை இறக்குமதி செய்வதற்கு அனுமதித்தால் அவர்களுடைய வாழ்வியல் முன்னேறும், பொருளாதார ரீதியாக ஏழை மக்கள் பயனடைவார்கள். ஆனால் நீங்கள் மதுவின் மூலமாக என்ன பயன்னா அரசுக்கு பயன் என்று சொல்லலாமே தவிர மக்களுக்கு அது நாசத்தை தான் விளைவிக்குது. அதில் கலக்கக்கூடிய எல்லா விதமான கெமிக்கலுமே கிட்னி ஃபெயிலியர்லேருந்து, ஆண்மைத்தன்மையை போக்குவதிலிருந்து, கண் பார்வை குறைப்பதிலிருந்து, உடல் பலவீனமாக்குறதுலேருந்து எல்லா கேடுகளையும் ஒரு அரசே தருகிறதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தான செயல். ஒரு அரசு தாய்மையை போன்று தன் பிள்ளைகளை பாதுகாப்பது போன்று தன் மக்களை பாதுகாக்கணும். ஆனால் அரசே சாராயத்தை ஊற்றி கொடுத்து தன் குடிமக்களை ஆண்மை இழந்தவர்களாக, தாலியறுத்தவர்களாக காண வேண்டும் என்று நினைத்தால் இதைவிட அவலம் கிடையாது. இதுல 2 ஆட்சிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல, இப்போ நீங்க சொன்ன எல்லாமே வந்து பொதுவா விஷயங்கள், பொதுவா மதுவை பற்றி சொன்ன விஷயங்கள். இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் தான் அடங்கும். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு நேஷனல் பாலிசி, தேசிய அளவில் இதுக்கு ஒரு பாலிசி வேணும், அந்த பாலிசியை கொண்டு வருவதற்கு மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவிலே வந்து 2 மாநிலத்தில் தான் இருக்கு, குஜராத்லயும் பீகார்லயும் தான் இருக்கு. மற்ற மாநிலத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறார். ஏன் பாஜக யூபியில கொண்டு வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்கிறார். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாசன சட்டங்களையும் படிக்கல, அதே போன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் புரிந்து கொள்ளாத ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு இருக்கு. மதுவை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒவ்வொரு மாநிலத்திற்கு இருக்கு. அப்போ இவர் யாருக்கு எதிராக போராடணும்? திமுகவிற்கு எதிராக போராடணும். திமுக எதிராக போராட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாடே அவர் ஆரம்பித்தார். அதான் இயல்பான உண்மை. ஏன்னா ஊடகத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னார்? இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம், இந்த மாநாட்டத்துக்கு அதிமுக வரலாம், விஜய் அவர்கள் வரலாம், மற்ற கட்சிகள் வரலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு திமுகவை எதிர்க்க மனம் இல்லவென்றால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த வார்த்தை பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ திமுகவை எதிர்ப்பதன் மூலம் தனக்கு சீட்டுகளும் நோட்டுகளும் அதிகமாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக முதல் நாள் இப்படி கூப்பிட்டாரு. ஒரு போதையில் உள்ளவங்க கூட ஓரளவு தெளிவாக பேசுவான். ஆனால் மது குடித்தை விட மானங்கெட்டத்தனமாக இவர் பேசிய பேச்சு இரண்டாவது நாள் என்ன பேசுறாருன்னா,
அவர் சொல்றாரு, சாதியவாத மதவாத கட்சிகள் நாங்கள் உள்ளே வந்து இந்த மாநாட்டுக்கு அழைக்க மாட்டோம்னு பாஜகவையும் பாமகவையும் சொல்றாரு. நாங்கள் கேட்பது என்னன்னா, திமுக சாராயம் இருப்பதை கொள்கையாக வைத்திருக்கிறது. அதோடு தான் நீங்க சட்டமன்றத்தில் கூட்டணி வச்சீங்க, அதோடு தான் நீங்கள் பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மது ஒழிப்பை கொண்டு வருவோம்னு சொன்னோம். ஆனா இவர்கள் என்ன சொல்றாரு, சாதியவாதம் மதவாதம். இன்னைக்கு சாதியவாதம் என்று சொல்லி பட்டியல் சமூகத்தை தூண்டிவிட்டு மீசையை முறுக்கு திருப்பி எழு திமிரி அடி அடுத்த சாதி பெண்களை இழுத்துக்கிட்டு வா, அதுதான் ஆண்மையின் அடையாளம், இப்படி பேசிய ஒரு கேடுகட்ட தலைவர் இல்லையா திருமாவளவன். இவர் வந்து சாதியவாதத்தை பற்றி பேச யோக்கியது இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இழிவுபடுத்தும் விதத்தில் இவர் பேசியதை 2வது நாள் போதை ஆசாமி மாதிரி பேசினார். 3வது நாள் என்ன பேசுறாரு அப்படின்னா, தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மத்தியில, அதாவது 2026 திமுக முழுமையான மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால் 100 விஜய் போன்றவர்கள் வந்தாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது. அசிங்கமா இல்லையா? 3வது நாள் தான் நீங்க முதல் நாள் சொன்னீங்க விஜயை அழைக்கிறோம்னு, 3வது நாள் சொல்றீங்க 2026 கொண்டு வந்து விட்டால் 100 விஜய் வந்தாலும் வர முடியாதுன்னா, அப்ப ஏன் நீங்க வந்து விஜயை பத்தி பேசுனீங்க? இப்ப ஏன் நீங்கள் வந்து அதை எதிர்க்கிறீர்கள்னா, மேல உங்களை கூப்பிட்டு கவனிக்க வேண்டிய முறையில கவனிச்சுட்டாங்களா, இல்ல உங்களை தட்ட வேண்டிய முறையில் தட்டி விட்டார்களா எங்களுக்கு தெரியல. தேவையில்லாமல் விஜயை இழிவுபடுத்தக்கூடிய அடுத்த வேலையை செய்கிறார். முதல் நாள் பாமக பாஜக இழிவுபடுத்துறார், 3வது நாள் விஜய் அவர்களை இழிவுபடுத்துகிறார். அதிமுகவை அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதிகாரப்பூர்வமாக அழைக்காம அதிமுகவை இழிவுபடுத்துறார். இவருடைய நோக்கம் என்ன? திமுகவை மிரட்டி பார்க்கலாம்னு நினைத்தாரு, அது முடியல. முதலமைச்சர் வருகிறார், திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில திருமாவளவன் போய் சந்திக்கிறாரு. 4வது நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், நான் தமிழக முதல்வரை சந்திச்சேன், நிர்வாக சிக்கல் இருப்பதனால்தான் மதுவிலக்கை கொண்டு வர முடியல, கூடிய விரைவில் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்த நிர்வாக சிக்கலை தீர்த்து வைப்போம் என்று சொன்னார். அதை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்து பேட்டி கொடுக்கிறார். கொடுத்துட்டு இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு இளங்கோவன் அவர்களையும் RS பாரதி அவர்களையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. இதை விட அசிங்கம் இருக்கா? ஏன்பா, அவர் தான் சொல்லிட்டாரு நிர்வாக சிக்கல் இருக்கு, அதனால கொண்டு வர முடியாது, பின்னால பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு இவர் வந்து சொல்லிட்டு மறுபடியும் மது ஒழிப்பு மாநாடுன்னு யாருக்கு நடத்துறாரு? சொன்னது என்ன? வெறும் திமுக தலைவர்னா பரவாயில்லை, அவர் தமிழகத்தின் முதல்வரும் கூட தானே. ஒரு முதல்வர் சொல்லிவிட்டாருன்னு வெளியே வந்து சொன்னா மாநாடு எதுக்கு நடத்துறீங்க? மாநாட்டில் என்ன கோரிக்கை வைப்பீங்க? மாநாட்டில் உங்களுக்கு கோரிக்கை வைக்க இடமே இல்லை. நீங்கள் தமிழகத்தினுடைய இந்த மது ஒழிப்பு கொள்கைக்கு எதிராக பேசணும் அல்லது நீங்கள் பாடணும் எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியாது. வேறு வழி இல்லாமல் மத்திய அரசு ஒரு பாலிசி கொண்டுட்டு வரட்டும், எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வரட்டும். இப்படித்தான் விளக்கங்கட்டத்தனமா பாராளுமன்றத்தில் பேசி அம்மையார் நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் போடுன்னு போட்டாங்க. இதை பாராளுமன்றத்தில் பேசாதீங்க, உங்க எம்எல்ஏக்களை வச்சு சட்டமன்றத்தில் பேசுங்க, சட்டம் மாநில அரசு கொண்டு வரணும், அது கூட தெரியலையான்னு சொல்லி நன்கு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் ஓடிப்போன திருமாவளவன் இன்றைக்கு வந்து மீண்டும் மத்திய அரசு பாலிசி கொண்டுட்டு வரணும்னா முதல்ல மாநிலத்தில் பேசணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பதே ஒரு நாடகம். மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் எவ்வளவு நோட்டு வாங்கலாம், எவ்வளவு சீட்டு வாங்கலாம், திமுகவை மிரட்ட முடியுமான்னு நினைத்தார். அவருடைய நினைப்பில் மண் விழுந்து விட்டதுனால இன்றைக்கு அசிங்கப்பட்டு அவலத்தோடு நிற்கிறார். இது பட்டியல் சமூக மக்களுக்கு சிந்திக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா பட்டியல் சமூக மக்கள் தான் பெரும்பாலும் இந்த மது குடிப்பதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் அவரே பேசுறாரு. அப்ப மது ஒழிப்பை மகளிர் மூலம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர் தன் வீட்டிலிருந்து அதை முதல்ல கொண்டு வரணும், மத்திய அரசு கொண்டு வரணும்னு வைக்கிற வாதத்தை விட தன் குடும்பத்திலிருந்து, தன் பகுதியிலிருந்து, தன் மாவட்டத்திலிருந்து, தன் மாநிலத்திலிருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன், நான் எங்கு அங்கம் வகிக்கிறேனோ, நான் எந்த பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றேனோ, எந்த மாநில மக்கள் எனக்கு வாக்களித்தார்களோ அந்த மாநிலத்தில் மதுவிலக்கை நான் கொண்டு வருவேன், அதற்காக திமுக அரசை எதிர்த்து போராடுவேன். அது ஒரு ஆண்மை தன்மை இருக்கிறது, அது அரசியல் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். அரைவேக்காட்டுத்தனமா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசுகிறார் என்றால் இது குடிகாரனை விட மோசமான ஒரு பேச்சு. போதையிலிருந்து அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள்.